வணக்கம். நாங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ பார்த்துடலாம். லெசன் 87 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு 2 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல இது நம்மளுடைய 6th டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்ற தலைப்பில். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியான டாப்பிக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 5 வீடியோஸ் அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் நமக்கு 3 வீடியோஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு பர்டிகுலர் நம்ம பார்க்க போகிறது வந்து கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா ஓசிஏ கார்டு ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான உரிமைகள் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஓசிஏ கார்டு ஹோல்டர் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது, எது இல்லை அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து என்னென்ன டாபிக்லாம் சோஃபார் முடிச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். பட் இது நம்மளுடைய கண்டினியூஷன் டாபிக் அப்படின்றதுனால நம்ம அந்த இன்ட்ரோ வீடியோ நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேரக்டாக நம்ம கண்டென்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஓசிஐ பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், கன்ஃபர்மெண்ட் அப்படின்னா வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லைக் அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம், அதுதான் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றது. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுடைய கார்டு ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் கொடுக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். An overseas citizen of India cardholder shall be entitled to such right as the central government may specify in this behalf. ஒரு மத்திய அரசாங்கம் இந்த உரிமைகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான உரிமைகள் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே கம்ப்ளீட்டாக அதை பற்றி டிசைட் பண்ணுற அதிகாரம்லாம் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஓசிஏ கார்டு ஹோல்டராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த உரிமைகள் இருக்குது, இந்த உரிமைகள் இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற ரைட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட எதெல்லாம் இல்லைன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வராது. இது தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கும் ஓசிஐ சிட்டிசன் கார்டு ஹோல்டருக்கும் என்ன மாதிரியான உரிமைகளை வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் ஷால் நாட் பி என்டைட்டில் டு தி ஃபாலோயிங் ரைட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா, சர்டன் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ரைட்ஸ், அந்த உரிமைகள் எல்லாமே இந்த பர்சன்ஸ்க்கு வந்து நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்தியாவோட குடிமகன்களுக்கு மட்டும்தான் இதுக்கு இருக்கும். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த உரிமைகள் இருக்குது. இந்த சர்டன் ரைட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த மாதிரி உரிமைகள் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டருக்கு கிடையாது, இல்லை அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, he shall not be entitled to the right to equality of opportunity in matters of public employment. ஸோ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 படி இந்த விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றதுல படிக்கிறதுல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஓசிஐ பர்சன்ஸ்க்கு கிடையாது, இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அதை நாங்கள் கொடுப்போம். ஸோ he shall not be entitled to the right of equality of opportunity in matters of public employment. ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அந்த வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு சமத்துவத்தை இவங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, லைக் he shall not be eligible for the election as president. ஸோ இந்தியாவோட ஜனாதிபதி தேர்தல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது முதல் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, he or she must be a citizen of India. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இருக்கும். இந்தியாவோட குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இந்த பதவிக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ அதனால இந்த ஓசிஏ சிட்டிசன் கார்டு ஹோல்டராக இருக்கிறவங்க ஜனாதிபதி எலெக்ஷன்லையோ இல்லை துணை ஜனாதிபதி எலெக்ஷன்லையோலாம் நிற்க முடியாது. ஓகே, ஸோ எலெக்ஷனுக்கும் வராது, லைக் பிரசிடென்டோட எலெக்ஷனுக்கு வர மாட்டாங்க. not be eligible for the election as the vice president also. ஸோ இந்த ரெண்டு நபர்களோட எலெக்ஷன்ஸ்லையுமே
அவங்க குவாலிஃபையே ஆக முடியாது. அடுத்ததாக ஜுடிஷியரி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா he shall not be eligible for appointment as a judge of supreme court அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். ஆனால் அடுத்ததாக ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஒரு உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷனும் அவங்க கிட்ட இல்லை. அண்ட் மூன்றாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் ஓட்டராக நீங்கள் வந்து இந்தியாவுடைய நீங்கள் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னாலே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் எலிஜிபிள் ஓட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டை ஓட்டர் ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஓட்டராக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே வந்து இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. ஸோ he shall not be entitled for registration as a voter. அண்ட் அடுத்ததாக he shall not be eligible for being a member of the house of the people or கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ்யசபாவாக இருக்கட்டும் இந்த 2 அவைகளிலுமே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கேயும் அப்படி தான் இருக்கும். ஒரு எம்பி அப்படின்னு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். ஸோ போத் ஃபார் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ சேம் திங் இந்த ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்ற அவை இருக்கு இல்லையா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ சில மாநிலங்களில் மேலவை இருக்குது. ஸோ மேலவை இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலும் சரி இல்லை கீழவை மட்டும் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்தாலும் சரி இந்த 2த்துலையுமே அவங்க உறுப்பினராக ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வரவே முடியாதுன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா he shall not be eligible for appointment to public service and post in connection with affairs of the union or any state except for appointment in such service and post as the central government may specify. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுலலாம் நிச்சயமாக அவங்க வரவே முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ் நடத்துகிற எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை யூபிஎஸ் நடத்துகிறதா இருக்கட்டும் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா இல்லை எதுவுமே வந்து அவங்க எலிஜிபிலிட்டி இல்லை. அதுக்குள்ளே வந்து எக்ஸாம் எழுதி அவங்களால வந்து கிளியர் பண்ணி போஸ்ட்லாம் வாங்க முடியாது. அண்ட் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு இவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா உள்ளே வர முடியும். அவங்க ஸ்பெசிஃபை பண்ணாத வரைக்கும் நீங்கள் பப்ளிக் சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் என்டரே ஆக முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இதை எடுத்துக்க முடியாது. பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்றவங்க உள்ளவே வர முடியாதா அப்படின்னு கேட்டால் 90% உள்ளே வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஒருவேளை மத்திய அரசாங்கமோ இல்லை மாநில அரசாங்கம் சில இடங்களில் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவங்க உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தேர் இஸ் சர்டன் சான்ஸ் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த துறை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். வெளிநாட்டு வாழ் இந்தியர் அந்த உறவு மேம்படுத்துவதற்காக சில துறைகளை ஒதுக்கீடு பண்ணும்போது அந்த துறைகளில் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அது கம்மியான ஒரு வாய்ப்பு தான். ஸோ பப்ளிக் சர்வீஸ் அப்படின்றது பொதுவாக வந்து இவங்க உள்ளே வர முடியாது. சில இடங்களில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஸ்பெசிஃபை பண்ணி இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் துறையில் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் டு ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்றதுல எந்த மாதிரியான உரிமைகள்லாம் இவங்களுக்கு இல்லை அப்படின்றத தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் ஷார்ட்டாக நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரீகால் பண்ணி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நம்ம. ஸோ கன்ஃபர்மெண்ட் ஆஃப் rights to OCI card holder. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த உரிமைகள் அப்படின்றது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது கொடுக்குறது வந்து யாருன்னா ரைட் ஸ்பெசிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட் ஸ்பெசிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் யார் யாருக்கு லைக் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்குது எது இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவங்க எதுக்கெல்லாம் வர முடியாது நாட் என்டைட்டில் டு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஓசிஐ கார்டு ஹோல்டர் நாட் என்டைட்டில் டு எதெல்லாம் அவங்க வந்து வாங்க முடியாது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்த்தது என்னென்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்க வர முடியாது.
Equality of opportunity in public employment. Equality of opportunity in public employment. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி எலெக்ஷன் அண்ட் துணை ஜனாதிபதி எலெக்ஷன்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இது எல்லாமே அவங்க எலிஜிபிள் இல்லை. அண்ட் அடுத்ததாக ஜுடிஷியரி அப்படின்னு பார்க்கும்போது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் அங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் அப்படின்னா ரெண்டு அவைகள் வந்துடும், லோக்சபா ராஜ்யசபா வந்துடும். ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா அசம்பிளி வந்துடும், கவுன்சிலும் வந்துடும். ஓகேவா, நான் காமனாக மட்டும் அந்த டேர்ம் மட்டும் எழுதிடுறேன். ஸோ அங்கேயும் அவங்க உறுப்பினர் ஆகிறதுக்கு, ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ இல்லை எம்பி ஆகிறதுக்கும் எந்த விதமான வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் அஸ் அ ஓட்டர். ஒரு வாக்காளராக அவங்க ரெஜிஸ்டர் பதிவு செஞ்சுக்க முடியாது. ஸோ வாக்காளர் அப்படின்ற அடையாளம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பப்ளிக் சர்வீசஸ். பப்ளிக் சர்வீசஸ்லேயும் வர முடியாது. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில துறைகளில் இவங்களை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா அந்த இடங்களில் பண்ண முடியும், அது இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு எந்த மாதிரி உரிமைகள் இல்லைன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த உரிமைகள்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான். ஸோ இந்த டாபிக் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அடுத்த டாபிக் என்னன்னா ரெனூன்சியேஷன். இது ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக். லைக் எப்படி வந்து ஒரு ஓசிஐ கார்டு ஹோல்டர் என்னுடைய அந்த ஐடென்டிட்டியை எனக்கு வேண்டாம், நான் இதை துறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொடுக்க முடியும், இல்லை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது அந்த ரெனூன்சியேஷன் அப்படின்றது வெறும் 2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த வீடியோ முடிஞ்சும் ஒரு இமிடியட்டாக நான் அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து கேன்சலேஷன் அப்படின்ற டாபிக் இருக்கும். அதை மத்திய அரசாங்கம் எப்படி வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டரை கேன்சல் பண்ணுறாங்க, நீக்குறாங்க அப்படின்றதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோன்னா இந்த ஓசிஐ அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.